கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே 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 இயேசுவே, எல்லாமே எனக்கு நீங்கதான். சொல்லுங்கப்பா. இயேசுவே, ஓ வாயை திறந்து நல்ல இயேசுவே, குரலை உயர்த்தி, இயேசுவே, எல்லாமே எனக்கு நீங்கதான். அம்மாவோ நீங்கதான், அப்பாவோ நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நான் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், என் கண்ணீரை துடைப்பவரும் நீங்கதான், என் கண்ணீரை துடைப்பவரும் நீங்கதான். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் மீது தயவாய் நீர் மனம் இறங்குவீர். உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசை உம்முடைய மனதுருக்கத்தினால் நிரப்பி வழிபடி. புனித ஜார்ஜியாரின் பரிந்துரையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் அற்புதத்தின் வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீரையும் எல்லா வளனையும் தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென். தயவு செய்து இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 34ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நமக்கு தருகிற ஒரு உன்னதமான காரியம் என்ன அப்படின்னா, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நிறைய பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே ஓலை குடிசைகளாயிருந்த வீடுகள், ஒருவேளை உணவு சாப்பிடுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. நல்ல டிரெஸ் உடுத்தின காலம் அப்படி சொல்வதெல்லாம் அநேகருக்கு இல்லாம இருந்துச்சு. வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இல்ல. எல்லாருக்கும் நிரந்தரமா நல்ல வேலை கிடைச்சது இல்ல. அப்படியெல்லாம் ஒரு விதமான ஒரு ஏழ்மையும் வறுமையும் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலே பயணித்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் தெரியும். ஆனால் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே இன்னைக்கு எல்லா நன்மைகளும் பெருகி இருக்கிறது. வசதிகளுக்கு பஞ்சமில்லை, செல்வாக்குகளுக்கு பஞ்சமில்லை, அறிவுக்கு பஞ்சமில்லை, படிப்புக்கு பஞ்சமில்லை. உலகத்திலே இஷ்டம் போல கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லை. ஆன்மீகம் கூட இன்று கொண்டாட்ட மயத்திலேயே மயங்கி கிடக்கிறது என்பதையும் சொல்வதற்கு தப்பு இல்லை என்று தோன்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் நாம் எல்லோரும் பலவிதமான உலக பிரகாரமான இந்த உலக சௌரியங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இருக்குது. எங்க பார்த்தாலும் ஜாலி, ஜாய், என்ஜாய் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகளுக்குள்ளாக மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. சென்னையில ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல், ஒரு வேளை மத்தியான சாப்பாடு 4500 ரூபாய். 4500 ரூபாய் மத்தியான சாப்பாடு. அத நீங்க உடனே போயெல்லாம் நீங்க சாப்பிட முடியாது. அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னூட்டியே புக் பண்ணணும். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னூட்டியே நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, புக் பண்ணி வச்சிருக்கிறாங்களா. இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்க புக் பண்ணுவதனால முதல்ல இவ்வளவு, இந்த உணவுக்கு இவ்வளவு ரூபாய், அதுக்கு இத்தனை 1000 பேர் கியூல நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய சில காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இருக்குது. உலகத்துல வசதிகள் இருக்கிறது, கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, உலகத்தையே உள்ளங்கையில தாங்க நாங்க வச்சிருக்கிறோம். அப்படின்னா மனிதர்கள் நாம பேசிக்கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிம்மதியா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி, இந்த மைதானத்துல இருக்கிற உங்களை பார்த்து இந்த சத்தம் ஒளிப்பெருக்கல, ஒருவேளை வீட்டுக்குள்ள சில பேர் இருக்கலாம், ஒருவேளை சில பேர் அப்படி வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒரு ரியலைஸ் பண்ணி பாருங்க, நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு பாருங்களேன், எல்லாமே இருக்கியா, எல்லாம் இருக்குது உலகத்துல. அது இருக்குது, இது இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, டேபிள் நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா எல்லாமே இருக்குது. ஆனா என்ன இல்ல, மனசுல சந்தோஷம் இல்லை, மனதிலே நிம்மதி இல்லை, மனதில ஒரு தெளிவான சூழ்நிலை இல்லை. மனது போராடி கொண்டே இருக்கிறது, மனது கலங்கி தவிக்கிறது, மனது கவலைப்படுகிறது, மனது ஏக்கத்தோடு இருக்கிறது, மனது சஞ்சலப்பட்டு தவிக்கிறது என்று அநேக காரியங்களை பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது தயவு செய்து நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். நீங்கள் சங்கீதம் 88ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 88ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லுகிறது. தயவு செய்து வாசிக்கலாமா? ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தினால் எதுல நிறைஞ்சிருக்குதா? சிஸ்டர் சொல்லுங்க, எதுல நிறைஞ்சிருக்குது? நேற்று ஒரு சகோதரி தியானம் முடிந்த பொழுது அந்த அம்மா வந்தாங்க. நல்ல மேக்கப் எல்லாம் அழகா பண்ணி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். காலையில 10:30க்கு ஆரம்பிச்சு சாயங்காலமான பொழுது கூட முகத்துல பவுடர் குறையில. ஒருவேளை அவங்க இடைவேளை நேரத்துல ஏதாவது டச் அப்லாம் இருந்திருக்கும் சிலருக்கு. கோயிலுக்கு வந்தா கூட சிலர் டச் அப்போட தான் வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் ஹேண்ட் பேக்கை பார்த்தீங்கன்னா டச் அப் பொருள்லாம் இருக்கும் நிறைய. எது இருக்கோ இல்லையோ பைபிள்லாம் எடுத்துட்டு வர மாட்டோம். டச் அப்புக்குன்னு சில காரியங்கள் வைத்திருப்பாங்க. சில ஆண்களும் எப்பவும் டச் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த டச் அப்லாம் பண்ணி அந்த சகோதரி அப்படி இருந்தாங்க. அப்படி பார்த்தா நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அந்த அம்மா பேச ஆரம்பிச்சோன்னு அழ ஆரம்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். கண்ணுல கண்ணீர் வடியுது. அந்த அம்மா சொல்லுது, நல்ல வீடு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல. நான் என் வீட்டை விட்டு போயிடலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். நான் இங்க இந்த உலகத்துல வாழ விரும்பல, எங்க வீட்டுல இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அவள் புலம்ப ஆரம்பித்தாள். கொஞ்சம் பேச ஆரம்பித்த பொழுது ஒன்றே ஒன்று தெரிந்தது. அவளுக்கு வீடு இருக்குது, கார் இருக்கு, நிலம் இருக்கு, மாச கணவர் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்ல தெரியுமா? மனதுல நிம்மதிக்கு மட்டும் இடம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மன அமைதி இழந்து வாழ்க்கை நரகமாக்கப்பட்ட நிலையிலே அவள் கலங்கி தவிக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். இங்க அததான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என் இருதயம், என் உள்ளம் துக்கத்தினால் துன்பத்தினால் நிறைந்து போய் இருக்கிறது. எதனால நிறைஞ்சிருக்குது? எதுல நிறைஞ்சிருக்குது?
இன்னைக்கு பாருங்க, நான் இன்னைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ என் பிள்ளைங்கிட்ட போ, அவருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உள்ளம் உடைஞ்சு போய் இருக்குது. உடைந்த இருதயத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு தான் என் ஜனங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இது வயசானவங்களுக்கு மட்டுமில்ல, வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சிறு குழந்தைகளாக இருக்கலாம், ஒவ்வொருவருடைய இருதயம் உடைந்த நிலையில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய இருதயம் உடைந்து போகும் பொழுது அந்த மனிதன் இந்த உலகத்துல என்னதான் அவனுக்கு இருந்தாலும் அதனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இருதயம் உடைஞ்சு போச்சுன்னா, மனசு உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. தயவு செய்து வாசிங்க. தயவு செய்து திருப்பாடல் சங்கீதத்திலே இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 9-10 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். ஏனென்றால் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் எதெல்லாம் போச்சு? சொல்லுங்க, எதெல்லாம் போச்சு? என் உடல், என் உயிர். சொல்லுங்க, என்னெல்லாம் போச்சு? உடல், உயிர், கண். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உள்ள துன்பம். இன்னைக்கு நிறைய நேரங்களை பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க கியூல நிக்கிறதெல்லாம் பாருங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சார், உங்களுக்கு உடம்புல என்ன இல்ல? பிரச்சனை இல்ல. எதுல பிரச்சனை? உங்க ஹார்ட்ல பிரச்சனை, உங்க உள்ளத்துல பிரச்சனை, உங்க மனசுல பிரச்சனை இருக்கு சார். சிஸ்டர், ஏன் நல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு வலிமை இல்ல? நிறைய நேரங்களை பாருங்க, அநேகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டேன், நிறைய ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் குடிக்கிறேன், ஆனாலும் என் உடம்பு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிட்டே இருக்கு, ஏதோ சோர்வா இருக்கு, அப்படியே படுக்கணும் போல இருக்கு. ஏங்க? செக், சோதித்து பாருங்கள். எதை? உங்கள் இதயத்தை சோதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஐயா, எங்க வீடு 4000 சதுரடி. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, என் பெட்ரூம், சொன்னாரு, என் பெட்ரூம்க்கு வந்து பாருங்க ஃபுல் ஏசி, வீடே ஏசி தாங்க. கட்டில் மட்டும் ஒரு பெரிய அந்த ஹால்ல உள்ள அந்த கட்டில், அதுவே பெரிய, இங்க இருந்து உருண்டா அங்க உருளலாம், அங்க இருந்து உருளலாம் இங்க உருளலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு வரல. என்ன வரல? என்ன வரல? தூக்கம் வரல. ஏசி வருது, காத்து வருது, எல்லாம் வருது, ஆனா என்ன வரல? தூக்கம் வரல. இங்கேயும் அப்படி ஆள் இருக்கு. என்னங்க பிரச்சனை? உள்ளம் துயரத்தில் இருக்குது, மனசு கலங்கி தவிக்குது. மனசு கலங்கி தவிக்குது. அதனாலதான் பாருங்க, பைபிள் ஒன்று அழகாக சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய இருதயம், நீங்க பாருங்க, ஒரு பில்டிங்கை ஸ்ட்ராங்கா கட்டிடலாம், பிரைஸ் தி லார்ட், வெளியே நல்ல அலங்காரம் பண்ணிடலாம், ஆனா அஸ்திபாரம் கிராக் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, பில்டிங் என்ன ஆயிரும்? அப்படியே வாழ தகுதி இல்லாததான் மாறிடும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன நடக்குது? பூகம்பம், நிலநடுக்கம், ரஷ்யாவில் நிலநடுக்குறாங்க, அங்க நடக்குங்கிறான், தைவான்ல போயிட்டுங்கிறான், எல்லாம் போயிட்டு. ஏங்க? மேல பெரிய பெரிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஆனா விஞ்ஞானிகள் சொல்றாங்க, புவியியல் ஆராய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்தினுடைய பூமி பந்துக்கு உள்ள நிலத்துக்கு கீழே என்ன செஞ்சுட்டு எல்லா அடுக்குகளும் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு நிலையா இல்ல, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கேயும் ஒருவேளை அப்படி வந்திருக்கீங்களா? மனம் குழம்பி போய் வந்திருக்கீங்களா? மனசு சரியில்லாம வந்திருக்கிறீங்களா? எதையுமே தெளிவா முடிவெடுக்க முடியல வந்திருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை குணப்படுத்த இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும், மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும்? கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரதர். அல்லேலூயா. பாருங்க, மன வலிமை உடல் நோய் என்ன செய்யுமா? குணப்படுத்தி. ஆனா ஒரு மனிதனுடைய மனசு காயப்பட்டுனா, உள்ள இருதயம் உடைஞ்சிட்டுனா, இந்த இருதயம் உடைக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டரால என்ன செய்ய முடியாது? குணப்படுத்தவே முடியாது. ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு தம்பிய ஒரு 10 சகோதரர்கள் கையெல்லாம் காலெல்லாம் கட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனுக்கு பிசாசு பிடிச்சிட்டு அவங்க நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு சபைக்கு அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாம் நம்ம ஆட்களுக்கு உடனே சபை எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போயிடுவான். ஒன்னு அங்க போவான், இல்ல எங்கேயாவது மந்திரிக்க போவான், இல்ல தாயத்தை வாங்கி கட்டுவான். இதான் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். அவனை கைத்த அவுத்த உடனே விட்டான் பாருங்க, அடி அவ்வளவு வரும். உடனே பெரிய பையா இருக்கும் போல, அந்த பையா இருக்கும் போல, இந்த பையா இருக்கும் போலட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆட்களுக்கு எப்பவுமே இயேசு மேல நம்பிக்கை இருக்கு இல்லையோ? யார் மேல நம்பிக்கை இருக்கு? அங்க அது நடமாடுது, இங்க இது நடமாடுது, செத்தவா நடமாடுறா, எரிஞ்சவா நடமாடுறா, இப்படியே கதை சொல்லியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கூட இருக்காருன்னா நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆனா பேய் உங்க பக்கத்திலே இருக்குது அப்படின்னா, தெருவில் இருக்குன்னா, நாளை காலைல எந்திக்கும் போது வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழம் பாதியா வெட்டி குங்குமம் தடவை போட்டுரும். அவ்வளவுதான். அவனை ஐசியூல தான் சேர்க்கணும். அப்புறம் சாமே எவ்வளோ பேதல போவா வச்சுட்டா சாமே. பிரைஸ் தி லார்ட். வல்லத்தை தள்ளும் போது ஒரு எலுமிச்சம்பழம் வந்துட்டா என்னக்கா சொல்லுவா? சொல்லு. செய்வன் வச்சுட்டாங்க. அன்னைக்கு பார்க்க பாடு வராம போயிட்டுன்னு வச்சுக்கோ, வலை போயிட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன இதெல்லாம் மாத்துங்க. பேயை விட, உலகத்தில் இருக்கிற தீமைகளை விட உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கை தட்டுங்க. நமக்குள்ள இருக்கிற இயேசு. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வந்துருவோம். தம்பி எல்லாத்துக்கும் அடி டம்மு டிம்முன்னு கொடுத்துட்டு இருக்க. கடைசியில் அவனை உட்கார வச்சு பேசுறாங்க. என்ன பிரச்சனைனா, அவனை கெட்டேன்னு சொன்ன பிள்ளை திடீர்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்பரை பிளாக் பண்ணிட்டான். அவ்வளவுதானே? போதுமா போதாதா? உலகத்தில் உள்ள எல்லா பேயும் வந்துடும். கடைசியில் அவனை உட்கார வச்சா என்னையா அவனுக்கு பிரச்சனைன்னா, அவ பேச மாட்டேங்க, பாதி பேர் பேச மாட்டேங்க. என்னையா பேசுவீங்கன்னா பேசு. என்ன பேசுவாங்க? பேசவே மாட்டாங்க. இந்த ஊன் போடுறதுக்கே செல்போன் சார்ஜ் எல்லாம் இறங்குது. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க என்ன ஊ போட்டாங்கன்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏற்கனவே பாதி பேர் ஊம் போட்டுட்டு இப்போ அப்படின்னு உட்கார்ந்துருக்கிய, அது வேற கதை. சோக கதையெல்லாம் சொல்லணுமா? சரி, இப்ப பாருங்க, ஏன் இவனுக்கு இவ்வளவு டென்ஷன்? செல்போனை உடைச்சிருக்கிறான், தலையில அடிக்கிறான், அம்மாவை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். என்ன பிரச்சனை? உள்ளத்துல உள்ள உடைஞ்சு போச்சு. என்ன, நம்மளை கெட்டுவேன்னு சொன்ன பிள்ளை திடீர்னு இப்படி பண்ணிட்டான். அப்படின்னா அவனுக்கு அப்ப அதான் சொல்லுது, டாக்டர் எல்லாம் கொண்டு போய் விடுறாங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? அவர் டோஸ் கொடுத்து தூங்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். உளவியல் ரீதியா நீங்க போனீங்கன்னா நினைச்சுவாங்க, கொஞ்சம் மாத்திரை கொடுப்பாங்க, கொஞ்சம் இது பண்ணுவாங்க, தூங்க வைப்பாங்க. ஆனா நான் தைரியமாய் சொல்லுகிறேன், ஒரு புண்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தை இந்த உலகத்தில் உள்ள யாராலையும் குணப்படுத்த முடியாது. அதை குணப்படுத்த ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்துல, என்ன காரியத்துல உடைந்த இருதயத்தோடு இருந்திருந்தாலும் இயேசு உங்களை சுகப்படுத்துவார். ஆமென். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு உங்க இருதயத்தை பாருங்க, வாசியுங்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். நல்ல கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை பாருங்களேன். நீதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்னிக்கும், 22வது வசனம், நீதிமொழிகள் 17:22. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. எல்லாம் எடுத்தீங்களா? நீதிமொழி 17:22, 2 அல்ல 22. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து, வாட்டமுற்ற மனநிலை எலும்பை உருக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஹாப்பியான ஒரு மனசு இருக்கு பத்தியா, அது எப்படி இருக்குமா? நலமளிக்கும் மருந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒருத்தரை பார்த்து சிரிச்ச முகத்தோட பார்க்கும் போதே அவங்களுக்கு என்ன வந்துடும்? உற்சாகம் வந்துடும். நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லலாம் கேட்கும் போதே நமக்கு சீரியஸ் ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். சிலர் பார்க்கும் போதே நமக்கு அடுத்து நம்மளை கொண்டு போய் பெட்டியில் வைக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பைபிள் மகிழ்வார்ந்த உள்ளம். சொல்லுங்க எல்லாரும். நீங்க கொஞ்சம் தயவு செய்து பேசிருங்க. பாருங்க, அன்னைக்கு அழகா சொன்ன என்னது, வாய் விட்டு சிரிச்சா. சிலர்லாம் அப்படி எப்பவுமே ஸ்டிப்பாவே இருக்கீங்க. இன்னும் பேசிருவியா? எங்க ஊருக்கு பேசிட்டு முழுசா போவ அப்படின்னு சில உட்கார்ந்து இருக்கு. கொஞ்சம் வாயை திறந்துங்க, அப்ப உங்களுக்கு ஐசியூல பணம் செலவாகாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. என்னதான் நீங்க ஒருத்தரை பார்த்து, அதனாலதான் அன்னை தெரேசா சொன்னாங்க, புன்னகை சிரிப்பு இருக்கு பாத்தியா, அது இன்னொருவனை குணப்படுத்தும். ஆமென். நீங்க ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்க வேண்டாம். பார்த்தோன்னே சாமியை பார்த்தோன்னே, உங்க நம்ம பங்கு சாமியை பார்த்தோன்னே எப்படி என்னைக்கா பாருங்க, பார்க்கும் போதெல்லாம் ஃபாதர் மாதிரியே இருக்கும்னு நினைப்பேன். ஏன்? அலாசியஸ் ஃபாதரை பார்த்தாலே, அப்புறம் இயேசுவின் ஜேம்ஸ், நான் இயேசுவின் அலாசியஸ். பிரைஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில சிரிச்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க. ஏன்? வாழ்க்கையில பாதி பேர் சீரியஸா இருந்தே 50க்கு மேல போகல. அல்லேலூயா. சில பேருங்க அப்படியே எப்பவுமே அதிகாரியாவே இருந்துட்டு போயிருவான். சில பேர் வீட்லயும் சரி வெளியவும் சரி அப்படியே தான் இருப்பான். கடைசியில முடிவு என்ன? போட்டாலதான் தூங்குவாங்க. அந்த போட்டாவை கொஞ்ச நாள் கலத்தி தூர போட்டுருவாங்க. ஏன்? இவன் மூஞ்ச பார்த்தோன்னா நமக்கு போயிடும் அப்படின்ட்டு அவன் தூக்கி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் பைபிள் சொல்லுது, மகிழ்வார்ந்த உள்ளம், சத்தமா சொல்லுங்க, நலமளிக்கும் வாட்டமுற்ற, அதாவது தொய்ந்து போன ஒரு முகம், மனநிலை என்ன உண்டாக்குமா? எலும்பையே உரிக்கிரும். சொல்லுங்க, எதையே உரிக்கிரும்? பிரதர் ரொம்ப சீரியஸாலாம் இருக்காதீங்க. அல்லேலூயா. சிஸ்டர் ரொம்ப சீரியஸா, சிஸ்டர் நான் அந்த சிஸ்டர் சொல்லல, காமன் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் அப்படியே சீரியஸாவே இருப்பாங்க. என்ன அப்படியே தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அப்படி கீழே இறங்கு. அல்லேலூயா. வீட்ல எல்லாம் சிரிச்சு பேசுங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க. மற்றவனோட வாழ்கிற வாழ்க்கைய ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில கொண்டு போயிருங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பாத்தீங்கன்னா போன கொஞ்சம் இந்த 10th ரிசல்ட் 12th ரிசல்ட்லாம் வந்து பாத்தீங்களா, நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற ஒரு அம்மா பையனை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கா. அவன் 475 மார்க் வாங்கியிருக்கான். அந்த அம்மாவும் அப்பாவும் போட்டு அவனுக்கு கிழிச்சு ஏசிக்கிட்டே இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா அதே இது தியான எழுதுக்கு ஒரு அம்மா வந்திருக்கு, பிரதர் அப்படின்னு ஒரு கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. கேக் எல்லாம் வாங்கிட்டு அரிசியெல்லாம் கிளவியலுக்கு வாங்கிட்டு வந்துருக்கு பாட்டிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என்னம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏம்மா? என் பையன் பாஸ் ஆயிட்டான். அவளுக்கு மேட்டர் என்னது? பாஸ் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு சிரிப்புனா தாங்க முடியல. ஆனா இவ 475 மார்க் வாங்கி இஞ்சி தின்ன குரங்கோட மோசமா இருக்கா. சில பேர் பாருங்க, காசு இருந்தாலும் சிரிக்க மாட்டாங்க. பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. சில பேர்ல பார்க்கும் போதே நமக்கு சீரியஸ் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு காசு பணம் இருக்கு, கொஞ்சம் வீடு வாசல் இருக்கு, தலையே அசையாது. அல்லேலூயா. ஏன்னா நாங்களாம் யாரு அப்படின்னு அப்படி இப்படியே தான் இருக்கிறது பார்த்து. அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் ஜாமி. என்ன, இந்த ஆப்பிள் ஐபோனுடைய உரிமையாளர் ஒரு பேர் என்னது? ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்படிதானங்க? ஏங்க சொல்லுங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது, செல்போன் தெரியும். ஸ்டீவ் ஜாப்சன். அந்த ஸ்டீவ் ஜாப்சன் அப்படிங்கிறவர் செத்து போயிட்டார். இப்ப இல்ல.
எப்பவுமே இல்லாதப்ப தான் எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய கதைலாம் தெரியும். இந்த ஸ்டீவ் ஜாப்சன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவங்க கடைசியில் எழுதுனது கொஞ்சம் வந்தது சில நெட்ல போன நமக்கு தெரியும். அந்த ஸ்டீவ் ஜாப்சன் சொல்றாரு, என்ன சொல்லிட்டு இந்த பகுதிக்கு போனேன். ஸ்டீவ் ஜாப்சன் சொல்றாரு, நான் கண் விழித்து பார்த்தேன், ஒரு சிறிய அறையிலே நான் இருக்கிறேன். என்னுடைய உடலிலே அங்கும் இங்குமாக என்ன செய்யறது, நிறைய மிஷின்லாம் மாட்டி இருக்கிறாங்க. நான் எனக்கு தாகம் எடுக்கிறது, குடிக்க விரும்புகிறேன், என்னால் குடிக்க முடியவில்லை. சாப்பிட விரும்புகிறேன், என்னால் சாப்பிட, நான் மற்றவர்களோடு பேச விரும்புகிறேன், என்னால் பேச முடியவில்லை. மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களை காப்பாத்துறது கஷ்டம். அவர் சொன்னாரா, நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த ஆப்பிள் ஐபோனுடைய உரிமையாளர் ஸ்டீவ் ஜாப்சன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அங்கிருந்த மருத்துவர் சொன்னாரா, நீங்கள் இப்பொழுது ஒரு நோயாளி. நீங்கள் இப்பொழுது யாரு? நீங்கள் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்டீவ் ஜாப்சனுக்கு அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சது, என் செல்வத்தை எல்லாம் கொண்டு நான் மரணத்தை ஜெயிக்க விரும்பினேன், மரணம் ஜெயித்தது, என் செல்வம் தோற்று போனது. கை தட்டுங்க பிளீஸ். தயவு செய்து உங்களை நீங்க ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வாங்க. உங்களை ஒரு சரியான மனநிலைமைக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க நிறைய படிச்சதுனால இந்த உலகம் உங்களை கொண்டாடும் என்று நினைக்காதீங்க. நீங்க ஒரு லெவல்ல நல்ல, எங்க ஊர்ல எங்க தெருவுல நான் பெரிய ஆளுங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த உலகம் உங்களை 1000 வருடம் நினைக்கும் யாரும் நினைக்காதீங்க. நான் இந்த ஊர்லயே பெரிய தலைவரா இருக்கிறேன், இல்ல உலகத்துக்கே என்னை பத்தி தெரியுங்க அப்படி நினைக்கிறதுனால உங்களை இந்த உலகம் அப்படி தலைமையில கொண்டாட போகுது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது நினைக்கப்படுவீர்கள் என்றால், நீங்கள் பிறரோடு வாழ்கிற நல் உறவிலும் உங்களிடமிருந்து புறப்படுகிற இனிமையிலும் இருந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெயர் இந்த உலகத்தில் எழுதப்படுகிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, மகிழ்வார்ந்த உள்ளம் நலம் தரும் மருந்து. மகிழ்வார்ந்த உள்ளம். ஒரு சிரிச்சு பேசுற மாமியார் வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிரிச்சு பேசுற நல்ல மருமக, அத்தை காப்பி குடிங்களே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் கடுப்பேத்தாது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. ஏண்டா இதெல்லாம் கற்பனை பண்ணவே முடியாதுடா. இயேசுநாதர் உலகத்துக்கு திரும்ப வந்தா கூட இது நடக்காதுடா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சிரிச்சிருங்க. அல்லேலூயா. சரி, நல்லது. அப்ப 2 காரியம் இருக்கு. ஒன்று, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. சொல்லுங்க எல்லாரும். வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும், அது ஒருத்தனுடைய உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தையும். இம்முன்னு ஒருத்தன் போய் உட்காந்துருக்கான். நீங்க பஸ்ல போய் ஏறுறீங்க, பஸ்ல ஏறி உட்காந்து பாருங்க. நீங்க பஸ்ல ஏறீங்க, ஒருத்தன் கால் அப்படி விரிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். பிரைஸ் தி லார்ட். நீங்க உட்காருறீங்க, சிலர் சீட்டு விளிம்புல தான் உட்கார்ந்துருப்போம், அப்படித்தானே? அப்படி யாருக்கா அனுபவம் இருக்கா? நீங்க அவனை பார்த்து ஃபாதருக்கு நிறைய அனுபவம் இருக்கா? சரி, காலை விரிச்சிட்டு முழு சீட்டுக்கு இப்படி உட்கார்ந்துருப்பான். நீங்க அவனை பார்த்து முறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டுருவான். அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பேசாம நீ உட்கார்ந்துருங்க. விருஞ்ச காலு கொஞ்சம் கொஞ்சமா சாமி உட்காருங்க. இதுக்கு காசே தேவையில்லை. போகும்போது உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்க இருதயத்தில் இன்னைக்கு என்ன வரணும்? மகிழ்ச்சி வரணும். அப்ப மகிழ்ச்சி வர முடியாதபடி நம்முடைய உள்ளம் ஏன் உடைந்து போகிறதுன்னு வேகமா ஒரு 3 காரியங்களை சொல்லி தொடர்ந்து தியானத்திலும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் நாம் பங்கெடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 143ஆம் அதிகாரத்திலே, சங்கீதம் திருப்பாடல் 143ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வாசிக்கலாம். 143:3-4. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையில் விட்டு நசுக்கினான், என்றோ இறந்தொழிந்தவர்களை போல் என்னை இருட்டில் கிடக்க செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாட்களை நான் நினைத்துக் கொள்கிறேன்,
உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கிறேன். உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த பகுதியில நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை அவன் யோசித்து திரும்பி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? என்னுள்ளே என் மனம் ஒடுங்கி போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போய் விட்டது. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். என் உள்ள என்ன செஞ்சிட்டான்? ஒடுங்கி போயிட்டு. இன்னைக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல சில வீடுகளுக்கு போனோம்னா சிலரை பார்த்து நல்லா இருக்கீங்களா கேட்டா பேசவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் பேச மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா இல்ல, என்ன பண்ண போற அப்படிங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. சில பேர் எப்படி இருக்கீங்க? சாவாம இருக்க, ஓடி போயிரு. பிரைஸ் தி லார்ட். சில பேர் எப்படி இருக்கீங்க கேட்டா குளிய காம்பு, போகாம இருக்க, அனுப்புறியா அப்படின்னு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சொல்றாரு உள்ளம் என்ன செய்யுது? ஒடுங்கி போச்சு. அப்படின்னா என்னங்க? சிலருக்கு இதனோட ஒடுங்கி போனுடைய அடையாளம் தெரியுமா? எல்லாமே இருக்கும், அவங்க எதையும் அனுபவிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பீரோ நிறைய சேலை இருக்கும், ஆனா ஒரு 4 சேர் தான் நீ சேலை தான் நீ கேட்டுக்க. எல்லாமே இருக்கும், எதையுமே அனுபவிக்க மாட்டேன். எல்லாமே இருக்கும், சாப்பிட முடியாது. வாழ்க்கை ஒரு நடைபிண அனுபவத்தை போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? முதலாவது ஒரு மனிதனுடைய இருதயம் எப்பொழுது உடைந்து போகிறது என்றால், நம்மை இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளாமல், நேசிக்காமல், நம்மை கையாள தெரியாமல், நம்மை சேர்ந்தவர்கள், நம் உறவுகள் நமக்கு பல நேரங்களில் உண்டாக்கும் காயங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த பகுதி வேதத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சத்துரு விரோதி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இயேசு சொல்லுவாரு, அவனவன் வீட்டாரே. சொல்லிட மாட்டீங்களா? அவனவன் வீட்டாரே அவன் அவனுக்கு எதிரிகளாக இருக்கிறார் சொன்னாரா இயேசு? இதுக்கு பழைய ஏற்பாட்டுல நீங்க மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகம் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீ பாருங்க, நிறைய பேருங்கள நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால் தான் வெளியே நல்ல கவனிங்க, வெளியே பிரம்மாண்டமா இருக்கிற நிறைய பேரு உள்ளத்துல அழுதுகிட்டு இருக்க காரணம் என்னன்னா, வாசிங்க மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகம். நீங்கள் தயவு செய்து 7ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள், 6வது வசனம். அதுல 5, 6 நானே வாசிக்கிறேன். அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம், தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி முன்பும் வாய்க்கு பூட்டு போடு. ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கிறான், மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகிறாள், மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கிறாள். ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். பிரைஸ் தி லார்ட். பகைவர் எங்க இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம இந்த மைதானத்துல இருக்கிற பின்னால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நல்ல இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ், இங்க இருக்கிற பிரதர்ஸ், எல்லாரும் இருக்கிற கேட்கிறவங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம மனசு ரொம்ப உடைஞ்சு போனது யாரு? எதனால? உங்க மனசு எப்ப உடையும் நினைக்கிறீங்க? உங்க மனசு எப்பப்பா உடையும்? பக்கத்து வீட்டுக்காரக்கா அவனை திட்டிட்டு 2 நாள் போலப்பா 3 நாள் விட்டுரு, அப்படிதானே? நீ பஸ்ல போற ஒருத்தர் உங்க முன்னே பார்த்து கண்ணை புதன்லாடா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் புலம்பிட்டு வருவீங்க, அப்படிதானே? அப்படிதானே? ஆனா அடுத்த ஸ்டாப் வந்த உடனே அப்படியே வந்துட்டு இறங்கி போயிட்டே இருக்கும். ஒருவேளை வேலை செய்யற இடத்துல ஒரு மேனேஜரோ வேலை செய்யற இடத்துலயோ யாராவதோ நம்மள ஒரு வேளை கடுப்பு எடுத்துட்டாங்கன்னா, ஒரு வேளை அது கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும், 2 நாள் சரியா போயிடும். ஆனால் மனம் எப்பொழுது உடைந்து போகிறது, நம்முடைய இருதயம் எப்பொழுது நொறுங்கி போகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சொந்த இல்லத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காத பொழுது உங்கள் இருதயம் உடைந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய வாலிப தங்கச்சிகளை பாருங்களேன். இன்னைக்கு நிறைய நீங்க பார்க்கலாம், உளவியல் ரீதியாக உளவியலாளர்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவிடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன கருத்துனா, இன்னைக்கு அன்பு, ஸ்நேகம், நேசம், பாசம் இதெல்லாம் இருக்குதா பாப்பா?
எங்க இருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அன்புக்கு இடமே இல்ல, பாசத்துக்கு இடமே இல்ல. எல்லாம் பாருங்க வர்றாம பண்றான், போயிட்டே இருக்கும். பைபிள் சொல்லுங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய இருதயம் உடைகிற முதல் இடம் எதுன்னா அவனுடைய வீட்டார் அவனுக்கு விரோதிகளாக மாறும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, நம்ம எல்லாருமே பாருங்க கணவன் மனைவி தான். கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இணையும் போது பல கற்பனைகளோட ஆசைகளோடு புறப்பட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில பாருங்க, அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னது, இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு பணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன்? கணவருடைய அன்பு என்பதற்கு இடமே இல்ல. வெளியே புறப்பட்டு போனா கணவர் ஒரு கேள்வி கேட்பாரா? என்ன? சில கணவர்கள் நல்ல கவனிக்கணும். என்ன கேட்பாரா தெரியுமா? சும்மா பேசுறதை பேச்சுனா வார்த்தை. என்ன கேள்வி? என்ன வார்த்தை? என்ன உன் புருஷனை பார்த்துட்டு வந்துட்டியா? கொஞ்சமாவது உன் மனசுல ஒரு இரக்கம் இருக்கா? உன் மனைவியோட இருதயம் வலிக்கும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐயா, மனுஷனுடைய இருதயம் இந்த உலகத்துல இந்த ஒரு 5.5 அடி 6 அடி உயரம் உள்ள ஒரு 70 கிலோ சரீரத்துல கடவுள் மனிதனுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இருதயத்தை உடைச்சிட்டீங்கன்னா அதை யாராலையும் குணப்படுத்தவே முடியாது. சில மனைவிமார் இருக்கிறாங்க, கணவரை எப்போதும் பாருங்க பேசும்போது ஒன்ன போய் கட்டணம் பார், இது ஒரு தண்டம். சில மனைவி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, பெரிய வந்துட்டார் இவர், பெரிய ஆளு, இப்படியே பாரு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதுல டேலண்ட் ஆனாரு. சில அக்காமாருக்கு நல்ல பாருங்க, வீட்டுக்காரரை திட்டுறதெல்லாம் பிள்ளைங்களை திட்டினாலே போதும், இந்த வீட்டுக்காரருக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஒருத்தர் அழகா எழுதியிருக்கிறான், கணவனுக்கு பாமாயிலில் தோசை சுடுவாள், பிள்ளைக்கு நெய்யில் தோசை சுடுவாள். ஏனென்றால் பிள்ளை கணவன் வேறொரு ரத்தம், பிள்ளை தன் ரத்தம். அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி உட்கார்ந்து அவன் கண்டுபிடிக்கிறான். மனைவி மாறால் துன்புறும் சங்கம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, கணவரால் துன்புறும் மனைவி மாறு சங்கம். பிரைஸ் தி லார்ட். நான் பாக்குறேன், டேய் உட்கார்ந்து ரூம் போட்டு சிந்திச்சிருப்பான் போல பாய்வன். அல்லேலூயா. அவனை நல்ல கவனிங்க. மனைவியோட இருதயத்தை காயப்படுத்துவது, கணவனுடைய இருதயத்தை காயப்படுத்துவது. வார்த்தையால நீங்க பேசிட்டீங்க, ஒரு வார்த்தை தான், ஆனா உங்க வாழ்க்கையில சாகர வர அதை மறக்க முடியுமா? சொல்லிருங்க. உங்க 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 உங்களை எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய வாத்தியார் என்னை பார்த்து, உனக்கெல்லாம் மண்டையில ஒண்ணுமே இல்ல அப்படி சொன்னது. என்னை 90 வயசுல ஒரு பெரியவர் சொல்றாரு, 90 வயசுல இந்த வாத்தியாரை என்னால மன்னிக்கவே முடியலப்பா. எப்பா, நீ உங்க மனைவிய யாரோ ஒருத்தண்ட தொடர்பு படுத்தி பேசுறிய, உன் மனைவிய அவலட்சணமா பேசுறிய, உன் மனைவிய ஒரு பிரயோஜனம் இல்லாதவளை போல நீ பேசுறிய. ஒருவேளை உன் கணவனை மற்றவர்களோட நீ ஒரு கம்பேர் பண்ணி நீ அவன மாதிரி இல்ல இவன மாதிரி இல்ல நீ பேசுறிய. இந்த வார்த்தைகள் ஒருவேளை பேசும்போது டேலண்டா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் அவர்களை இந்த உலகத்திலே நடைபெணமாய் மாற்றும். கவனிங்க பிரதர் சிஸ்டர், நீங்க கவனிக்கணும். இங்க இருக்கிற பேரண்ட்ஸ், நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க மகன் தான், என் மகன் தான் பிரதர், என் மகன் தான், ஆனா என் பிள்ளைங்க இப்பெல்லாம் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, என் பிள்ளைங்க இப்ப என்னோட தூரமா இருக்கிறாங்க. ஏன்? உங்க மகனும் மகளும் உங்களுடைய வார்த்தைக்கு ஏன் மதிப்பு கொடுக்கல தெரியுமா? உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு எப்ப கிடைக்கலையோ அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சத்துருக்களாக மாறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை பாருங்க, அக்கிரமங்களை பாருங்க. இவர்கள் எல்லாம் நீங்க கூப்பிட்டு கேளுங்க, ஏன்பா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலங்க. இங்க இருக்கிற அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளை நீ எத்தனை முறை அவர்களை நேசிப்பதாக அவரிடத்தில் சொல்லி இருக்க? உன் மனைவிக்கு நீ உன்னுடைய அன்பு புரியணும்பா, உன் பிள்ளைகளுக்கு அன்பு புரியணும். என்ற ஒரு பொண்ணு சொன்னா, எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்க அப்பாவை எனக்கு பிடிக்காது. ஏன்? நான் எத்தனை படிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. சரி, நீங்க இங்க இருக்கிற அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், சார் உங்க பிள்ளை எத்தனை படிக்க, அது அவாட்ட போய் கேளுங்க, அவாட்ட போய் கேளுங்க. யார்ட்ட? வீட்டுல உள்ள நீ பெத்த பிள்ளை எத்தனை படிக்கணும் தெரியல, உன் மகனையும் மகளையும் தொட்டு தூக்கி அவர்களுக்கு நீ முத்தமலை பொழிந்து அவர்களுக்கு நான் உன் கூட இருக்கங்கிற உணர்வை கொடுக்காம போகும் பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களை காயப்படுத்துகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நீங்க காசு பணம் கொடுக்க வேண்டாம். இந்த உலகத்திலே நீங்கள் பணமோ விரயமோ எதுவுமே செய்ய வேண்டாங்க. உங்களுக்கு உங்களோடு கடவுள் கொடுத்த உங்கள் கணவனை, மனைவியை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்களேன், பைபிள்ல தாவீத ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், ஆண்டவரே என் நாயர். அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். கவனிங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும்னு. அப்படிப்பட்ட அந்த தாவீது, அவனுக்கு கிடைத்த அவனுடைய மனைவியோட பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன பேர்? அதெல்லாம் கேட்க கூடாது, வேற ஏதாவது கேளுங்க. அவங்க பேர் என்னது? மீகாள். மீகாள். தாவீது பாருங்க, ஒரு ஜெய வீரன், கோலியாத்தை ஜெயித்தாரு. போன சவுலோட படையில அவர் பங்கெடுத்த எல்லாத்திலும் வெற்றி பெற்ற ஒரு மனிதன். ஒரு நாள் ஆண்டவரின் பேழைக்கு முன்பாக அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு பாருங்க. சவுலின் மகளாகிய அந்த மீகாள் என்ன சொன்னா தெரியுமா? ஏண்டா நீ ஒரு நாட்டு ராஜாவா இல்ல கோமாளி பையலாடா? கோமாளி பையல பைபிள் இல்ல, நான் உங்களுக்கு யதார்த்தமா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி இழிந்தவனை போல நீ என்ன செய்யற வர்றேன்னு கணவனை மதிப்பில்லாமல் அவள் பேசினாள். நீங்க அதுக்கப்புறம் கடைசியில முடிவு பாருங்க. அதன் பின்பு மீகாளுக்கு குழந்தை இல்லை. உன்னை கடவுள் சபிச்சிட்டாரு, கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு எழுதுவாங்க. ஆனால் வேதத்தின்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீகாளோடு தாவீது சமரசத்தோடு வாழவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது சென்ற இடங்களில் எல்லாம் மனைவிகளை சேர்த்து கொண்டான். பிரதர் சிஸ்டர், ஒருத்தர் பேசி பேசி காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தர் பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி உங்க பிரஸ்டீஜ், உங்களுடைய ஆணவத்தை, உங்க அகம்பாவத்தை வெளிப்படுத்துகிறீர்களா? என் லெவல் என்ன தெரியுமா? உன் லெவல் என்ன தெரியுமா? நீ அழகா, நான் அழகா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீ என்ன கொண்டு வந்த, இப்படியே உன் லைஃப்ல பேசிட்டு போன வச்சுக்கோ, ஒரு நாள் நீ மட்டும்தான் பார்ப்ப. ஒரு நாள் உனக்கு ஒரு தனிமை வரும் பாரு. அன்னைக்கு இந்த உலகத்துல யாரும் கடவுளும் உனக்கு ஆறுதல் தர மாட்டார். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இங்க இருக்கிற மகனையும் மகளையும் இந்த வயசுலயே அன்பு செய்யாம, அவர்களை நீ நேசிக்காம, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல காரியங்களை நான் இருக்கிறேங்கிற அந்த உடனிருப்பை கொடுக்காமல் நீங்கள் உலகத்தை கொடுத்து விட்டு போகலாம். ஆனா ஒரு நாள் வரும், அதனுடைய அப்படியே அதனுடைய எதிர்மறை உங்களுக்கு வரும். அன்னைக்கு நீங்கள் அவர்களுக்காக எத்தனை திருத்தலங்களுக்கு சென்று நீங்கள் அழுதாலும் அதனால் ஒரு பயனும் இருக்காது. ஏன்?
மனிதனுடைய இருதயத்தை உடைச்சா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. வார்த்தையால காயப்படுத்துறீங்களா, செயல்களால காயப்படுத்துறீங்களா? யோபு எல்லாம் இருந்த பொழுது, அவனோடு இருந்த அவனுடைய மனைவி யோபு இழந்த பொழுது என்ன சொன்னா? செத்துருப்பா, செத்துரு. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நோய் வந்துட்டுனா, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா, கொஞ்சம் கடன் வந்துட்டுனா, கொஞ்சம் இழப்புகள் வந்துட்டுனா, சொந்த வீட்டுல எத்தனை பேர் விரோதியா இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. எனக்கு பிரியமானவர்களே, உன் உறவுகள் உன்னை காயப்படுத்தினாலும், உன் உறவுகள் உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், டுடே இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோபு சொன்னாரு, என் மனைவி என்ன சபிச்சிட்டா, ஆனா அவர் சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருவேளை உங்களை கையாள தெரியாம, உங்களை வார்த்தைகளாலும் செயலாலையும் கடினமான வார்த்தைகளாலும் உங்களை யார் காயப்படுத்தி இருந்தாலும், நண்பா சகோதரியே, உடைந்த உள்ளத்தோடு எல்லாரும் எனக்கு சத்துருக்களாக விரோதிகளாக மாறிவிட்டார்களே என்று நீ புலம்பி தவிக்கிறாயா? இன்னைக்கு உன்னை நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறார். ஆமென். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். முதலாவது பகுதி, ஆண்டவரே, என் இதயத்தில் இருக்கிற உடைந்த இந்த இருதயம், என் கணவனை நினைக்கும் போது என் இருதயம் உடைஞ்சு சுக்குநூறா போகுது. என் பிள்ளைகளை நினைக்கும் போது, என் மனைவியை நினைக்கும் போது, என் நண்பர்கள் நினைக்கும் போது, என் சகோதர சகோதரர் நினைக்கும் போது, அவர்கள் பேசினது, அவர்கள் செய்தது எல்லாம் என்னை உடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி உள்ளத்திலே காயப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த நாள், இந்த நேரம் ஆண்டவர் உங்களை ஆற்றுகிற நேரம். மனசு சரியில்லையா, அதனாலதான் நான் குடிக்கிறேன். மனசு சரியில்லை, அதனாலதான் யார்கிட்டயுமே பேசாம ஒதுங்கி கிடக்கிறேன். மனசு சரியில்லை, அதனாலதான் இந்த உலகத்துல யார் எனக்கு வேண்டாம்னு ஒதுங்குறேன். மனசு சரியில்லையான்னு சொல்லி வந்திருக்கிற பெரியவர்களே, பிள்ளைகளே, அப்பாக்களே, அம்மாக்களே, வாலிப மகனே, மகளே, உன்னை யாராவது நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்தி இருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையில அநேகர் வந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தேடி வருகிறார். இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். இயேசு உன் மீது மனம் இறங்குகிறார். உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் புரியாத என்னை நன்றாய் புரிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை ஒப்புக்கொடுப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் மனதிலே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் நான் வாடுகிற சூழ்நிலைகளுக்கு காரணமான என் உறவுகளால் நான் நம்பினவர்களால் நான் அன்பு செய்தவர்களால் எனக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் வேதனையான அனுபவங்கள் அனைத்திலிருந்து என்னை குணப்படுத்தி ஆமென். அமர்ந்து இரண்டாவது, பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். சங்கீதம்
73ஆம் அதிகாரம் 22வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 73:22வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்க. அப்போது நான் அறிவிழந்த, நீங்க 21 படிங்களா பாப்போம். என் உள்ளம் கசந்தது, என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்போது நான் அறிவிழந்த மதிகேடனானே, உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, சொல்றாரு என் மனம் கசக்கிறது. மனம் கசக்கிறது. முதல்ல சொன்னேன், நம்மளை கையாள தெரியாம, நம்ம நேசிக்க தெரியாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த செயல்களாலும் அவருடைய வார்த்தையாலும் நாம் காயமடைந்து நொறுங்கி போய் விடுகிறோம். ஆமென். ரெண்டாவது சொல்றது, ஏன் உனக்கு இவ்வளவு வேதனை, ஏன் ஒரு மாதிரி நடப்பன மாதிரியே இருக்கிற, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற அப்படின்னா, எனக்கு வெளிய ப்ராப்ளம் இல்ல, நானே எனக்கு ப்ராப்ளம். பிரைஸ் தி லார்ட். யார் ப்ராப்ளம்? அவர் சொல்றா பாருங்க, நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னா, எனக்குள்ளேயே ஒரு குத்துதல், ஒரு உந்துதல் இருக்கிறது. குத்துதல். இதுதான் நீங்க சங்கீதம் 51:3 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஹாப்பியா இல்ல தெரியுமா? ஏன் ஹாப்பியா இல்ல? நான் இன்னைக்கு ஒரு காரியம், ஒரு நண்பர் வந்தாரு. அவரு சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியல, மனசு ஒரு நிம்மதியாவே இல்லை. என்ன காரணம் பேசும்போது சொன்னாரு, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயது, எனக்கு இப்ப 50 வயசுக்கு மேல ஆயிட்டு, ஆனா எப்பவுமே ஒரு 28 வயசுல நான் செஞ்ச காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என் மனைவி என்ன பார்த்து கேட்கிறா, என்னங்க ஒரு மாதிரி முகம் இருண்ட மாதிரி இருக்கு, என்ன வழக்கமா சிரிச்சுட்டு ஹாப்பியா இருப்பீங்களா, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல, உடம்புக்கு எதுவும் சரியில்லையான்னு கேட்கிறா, என்ன விசாரிக்கிறா. ஆனா எனக்கு என்னைக்கோ நான் செய்த காரியம் என்ன செய்யுது, என் மனச பாதிக்கிறது. நல்ல கவனிங்க பிரதர். இங்கே இந்த சங்கீதாசிரியர் எழுதுகிறார், என் மனம் எனக்குள் குத்துகிறது. ஏன் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மன அமைதியை, சந்தோஷத்தை, மனதை உடைப்பது வெளியே இருக்கிறத விட நாம் செய்கிற பாவங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துவிட்டு, அநீதியை செய்துவிட்டு நிம்மதியாய் வாழ முடியுமா? சொல்லுங்க. சமீபத்தில் ஜெனீவாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி ஜெனீவா, அயர்லாந்து, இப்படிப்பட்ட ஒரு சில நாடுகள்ல ஆய்வு. என்ன ஆய்வுன்னா, 2 காரியத்தை ஆய்வு பண்ணாங்க. ஒன்று, திருமண வாழ்க்கையில ஒரு கல்யாணம் முடிஞ்சு, இப்பெல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம கிளவி எல்லாம் 50 வருஷம் கொண்டாடிட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்குது, பூசைக்கு கொடுக்கவும் வந்திருக்குது, நல்ல இனிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குது. என்னம்மா அப்படின்னா, இன்னைக்கு என்ன விசேஷமா அப்படின்னா, இல்ல இன்னைக்கு திருமண நாளுக்கு, திருமணம் நன்றாக நடந்ததுன்னு சொல்லி முந்தி கொடுப்போம், இப்ப திருமண நாள் எத்தனை வருஷம் அப்படின்னு எழுதணும்னு. எத்தனாவது வருஷம்? 1 மாசம். எத்தனை மாசம்? 1 வருஷம்னா கொடுப்பாங்க. இது கொடுக்குது 1 மாசம். அந்த மாதிரி சொல்லுது, 1 மாசம் வாழ்றதே எனக்கே திக்கு திக்குன்னு இருக்குது. அம்மாவுமா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, திருமண வாழ்க்கையில இது ஆராய்ச்சி சொல்லியிருந்தேன். என்ன ஆராய்ச்சினா, 2 ஆராய்ச்சி. ஒன்று, முதல் திருமணங்கள் நிறைய, 1, 2, 3, 4, 7, 10. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு பஞ்சமே இல்லை. அது எண்ணிக்கையே கிடையாது. ஒருவேளை நீங்க உங்க டேலண்ட் நினைக்கலாம், என்ன உங்களுக்கு பவர், டேலண்ட், ஏன்னா நீங்க இருக்கிற காலம் வாலிப வயசு, அதுல இருக்கிறீங்க. என்ன கேட்டா, நாங்கெல்லாம் சுனாமியில் என்ன பண்ணுவீங்க? ஸ்விம்மிங் பண்ணுவீங்க. ரைட், இருக்கட்டும். ஆனா நீ செய்யற எல்லாமே உன் வாழ்க்கையில உன் நினைவுங்கிற அந்த புஸ்தகத்தை விட்டு யாராலையும் பேப்பர் நினைச்ச முடியாது, கிழிக்கவே முடியாது.
என்கிட்ட ஒரு தங்கச்சி வந்தாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க. கவனிங்க பிரதர்ஸ், கவனிங்க சிஸ்டர்ஸ், கவனிங்க. அப்போ அந்த 2 காரியத்தையும் சொல்லிடுது. அப்போ அந்த தங்கச்சி கணவன் ஒரு மாதிரி ஜடம் மாதிரி இருக்கிறா, சந்தோஷம் இல்லை. அவருடைய கணவர் சொல்றாரு, பாவம் நல்ல மனுஷன், உருகி அந்த மனைவியை கவனிக்கிறான். அப்ப என்னன்னு பார்த்தா டாக்டர்கிட்ட போய் இதுவரை 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காங்க, வியாதியை கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த அம்மாட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சேன். அந்த அம்மா சொன்னா, எனக்கு தூங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, திருமணம் முடிஞ்சு 3 வருஷங்கள் ஆகுது, 3 வருடங்கள் ஆகிவிட்டது. என் கணவர் என்னை தொட்டால் என் உடலெல்லாம் அலர்ஜி நோய் வந்துருது. அலர்ஜி, உடம்பெல்லாம் அப்படி சட்டையா இருக்குது, அப்படியே தடிப்பா உள்ளது. அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் பேச ஆரம்பித்த பொழுதுதான் தெரிகிறது, அவள் திருமணத்துக்கு முன்பாக வேறு ஒரு நபரோடு பழகி இருக்கிறாள். அவள் குடும்பம் நடத்தி இருக்கிறாள், அபாஷன் நடந்திருக்குது, அதெல்லாம் வேற டவுன்ல பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு அவங்க அப்பா மாற்றலாகி வந்துட்டாரு, மறைச்சிட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வீட்டுக்காரர் வந்து தொட்ட உடனே, ஹலோ, அந்த அம்மா சொல்றா, என் கணவர் நல்ல மனுஷன், ஆனா என் மனசாட்சி என்ன நினைச்சது, குத்துது. இந்த கணவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே, இவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே. சில கணவர்கள் பாருங்க, குடிகாரனா இருக்கிறான், குடிக்கிறான். ஏன்பா குடிக்கிற? மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியாது. வாலிப பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை நீ நினைக்கிறதுக்கு உனக்கு சரியா தோணலாம், நீ பார்க்கிற சினிமா உலகமும் நீ பார்க்கிற காரியங்களும் உனக்கு ஒருவேளை ஜாய், அதுதான் என்ஜாய் நீ நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஒரு மனிதன் எப்பொழுது பாவத்தை செய்கிறானோ அந்த பாவம் அவனுடைய இருதயத்தில் என்ன செய்யும்? அதான் பைபிள் சொல்லுது, நீங்க தொடக்க நூல் 4:7 சொல்லுகிறது, உன் வீட்டு வாசல் படியில் அது படுத்து கிடக்கும். கை தட்டுங்க பாப்போம். உங்க வீட்டு வாசல் எது தெரியுமா? யுவர் ஹார்ட், உங்க இருதயம் எங்க படுத்திருக்கும்? உன் இருதயத்துல நீ என்ன பாவம் செஞ்சியோ அது படுத்து கிடக்கும். சகோதரனே, நண்பனே, தோழியே, பாவத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துவிட்டு ஒரு மனிதன் நிம்மதியாக இருந்தான் என்பது சரித்திரம் அல்ல. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நியதி இல்லை. அதனாலதாங்க சங்கீதக்காரன் சொன்னா, எடுத்து வாசிங்க, சங்கீதம் திருப்பாடல் 38ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறார் பாருங்க. இந்த வார்த்தையை படிக்கும்போது கொஞ்சம் எனக்குள்ளாகவே நான் கேட்கிறேன். சங்கீதம் 38:3 சொல்லுகிறது பாருங்கள். சாரி, 4 வாசிக்கிறேன். என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன, தாங்கொன்னா சுமை போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. ஏன் தெரியுமாங்க? அவன் சொல்றான் பாருங்க, என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது, என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனம் சொல்றான் பாருங்க, நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன், என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். ஏன்? 17 சொல்லுது, நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கிறேன், நான் எப்போதும் வேதனையில் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அதுக்கு விடுதலை எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சி. பாவத்தை செய்துவிட்டு யாராவது நிம்மதியா தூங்குவாங்களா? தமிழ்ல அழகான ஒரு பழமொழி இருக்கு, மடியில கனம் இல்லை. அதெல்லாம் நமக்கு தெரியாது. பழமொழி எல்லாம் மறந்து விட்டோம் அல்லவா? பாத்தீங்களா? எல்லாம் சிக்கன் ரைஸும் ஃப்ரைட் ரைஸ்லயுமே பொசுக்குன்னு போயிட்டு இருக்கோமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பாருங்க, இன்னைக்கெல்லாம் மனுஷன் சொல்ற அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது மூளையே இல்லாத ஜெனரேஷனா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் வேண்டுமா, செல்போன் வேணுமா அப்படின்னா, இன்னைக்கு அடுத்த கட்ட நகர் உலகம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மடியிலே கனமில்லை. சொல்லுங்க, மடியில கனமில்லை, வழியில பயமே உட்காரு. பாருங்க, இன்னைக்கு நிறைய இந்த வார்த்தையை படிக்கும்போது கொஞ்சம் எனக்குள்ளாகவே
உன் பொருட்டு நான் அஞ்சி. இன்னைக்கு அடுத்த கட்ட நகர் உலகம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மடியிலே கனமில்லை. சொல்லுங்க, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. பாவம் செய்யலன்னா நீ நல்லா இருப்ப. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணலன்னா உன் மனைவி தான் உனக்கு அழகி. இன்னைக்கு சந்தேக புத்திக்கு ஒரு ஒரு விஞ்ஞானி எழுதுறாரு, ஒரு உளவியலாளர் எழுதுறாரு, எவனுக்குள் சந்தேகம் இருக்கிறதோ அவனெல்லாம் குற்றவாளிகளே. யார் குற்றவாளி? உனக்குள்ள சந்தேகம் எப்ப இருக்குதோ, நீ சந்தேகம் உனக்குள்ள வருதுன்னா, சிலருக்கு பாருங்க எப்பவுமே இப்படி தடவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவெல்லாம் ஆட்டையா போட்டவனா இருப்பான். நம்ம ஊர்ல பேச பாரு, சிலருக்கு பாருங்க இந்த பாவத்தை ஒருவன் வைத்து விட்டு பாவத்தை செய்து விட்டு நிம்மதியை வாழ முடியாது. அப்ப நாமே நம்முடைய உள்ளத்தில் துன்பத்துக்கு காரணம் நிறைய இருக்குது. சுருக்கமா முடிச்சது, குடிப்பழக்கத்தை விட்டுருங்க, போதையை விட்டுருங்க, விபச்சாரத்தை விட்டுருங்க, கள்ளத்தனமான சம்பாத்தியத்தை விட்டுருங்க, கடவுளுக்கு துரோகம் செய்கிற மனநிலையை விட்டுருங்க, பில்லி சூனியம் மாந்திரிகம் ஜாதகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டோட்ட மனம் திரும்பி நல்ல ஒப்புரவு சாதனத்துக்கு வந்துருங்க. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 4 முதல் 4வது வசனம். எரேமியா 18:4 வாசிக்கலாமா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. குயவன் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடிவமைத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. 6வது வசனத்தை படிச்சிருந்தேன், படிக்கிறீங்களா? இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். மூணாவது, கடவுளே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உடைத்தலை உருவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரே சில நேரத்தில் உடைப்பார், உன் இருதயத்தை உடைப்பார். ஏன்? சில நேரங்கள்ல மனிதன் எப்பொழுது மிதமிஞ்சி போகிறானோ அப்பொழுது அவரே உருவாக்குனவரே உடைச்சிருவார். நீங்க நேரம் இல்ல, நீங்க தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 30க்கு மேல படிங்க. நெபுகத்நேசர் என்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் அரியணையில உட்கார வச்சாரு. ஆனா ஒரு நாள் அவன் நினைச்சான் எல்லாம் ஏன் இதான் அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கே நீ என்ன செய்ய போற? மாடு மாதிரி புல்ல மேய போற. பைபிள் சொல்லுகிறது, ஒருவனை செல்வந்தனாய் மாற்றுவதும் ஏழையா மாற்றுவதும் ஆண்டவர், உயர்த்துவதும் தாழ்த்துறது அவர்தான். எப்போ மனிதன் தன் நிலை உணராமல் அவன் வாழ்க்கையிலே மிதமிஞ்சி போகிறானோ அப்பொழுது கடவுள் அவனை உடைத்து அவனை வேறொரு ரூபமாய் மாற்றுகிறார். ஆமென். முழங்கால் படியிடும். 3 காரியங்கள். நீங்கள் ஒருவேளை உள்ளம் உடைந்து போய் குடும்ப உறவுகளிலே அன்பில்லாமல் வந்திருந்தாலும் உங்கள் அருகிலே இயேசு இருக்கிறார். ஒருவேளை ஐயா நான் செஞ்ச பாவம் எப்போது என் கண்ணு முன்னால நிக்குதே, என் இருதயம் உடைஞ்சி போய் நான் என்ன செய்யன்னு தெரியல, பயப்படாத, உன்னை மன்னிக்க இயேசு அருகில இருக்கிறார். 3வது, மிதமிஞ்சி ஆணவத்திலேயோ அகம்பாவத்திலேயோ தல திமிரிலேயோ இறைவனுடைய பிரசன்னத்தை இழந்து நீ போகும் பொழுது கொஞ்சம் தட்டி நிமித்து சரி செய்ய உன்னை அவர் உடைச்சி வேறு ரூபம் மாற்றார். அவர் இருக்கிறார். ஆனாலும் உன் ஆண்டவர் கைவிடல. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா வணைந்து கொள்ளுமே
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. பாடலாம். வேதத்திலுள்ள இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கைகளை உயர்த்துவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே,